ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி 1 கப் பால் 1 கப்பு வேர்க்கடலை வச்சு ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதுக்கு 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடான பாலாக இருக்கணும். அது ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்து அதுக்கு நான் ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தூசி எது இருந்தாலும் வர்றதுக்காக அப்படி பண்ணுறோம். நான் வெல்லம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வேர்க்கடலை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பேஸ்ட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 2 ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியில் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடணும். எனக்கு இப்போ பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துட்டு நான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. அதில் நீங்கள் விருப்பப்படுற நட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வேர்க்கடலை கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.